ஓஷோ பகவானின் தத்துவங்கள். இப்போது வாசிக்கப்படும் தலைப்பின் பெயர் துன்பத்தை எப்படி நீக்குவது. துன்பம் நிரந்தரமாய் நீங்க துன்பம் வரும்போது அதை அப்படியே அனுபவியுங்கள். அதை கண்டு ஓட வேண்டாம். அப்படி ஓடினால் அது உங்களை துரத்தி கொண்டுதான் வரும். அதை மறக்க நினைத்தால் அது உங்கள் மனதில் ஆழத்தில் பதுங்கிவிடும். மன வியாதிகளுக்கு மருந்து கொடுத்தால் அது உள்ள துன்பத்திலிருந்து உங்களை விலகி ஓடச் செய்யும். அதனால் துன்பத்திலிருந்து உங்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்காது. நீங்கள் துன்பத்தினால் வரும் வடுவை தைரியமாக முழுமையாக பார்க்க வேண்டும். உங்கள் அறையில் அமைதியான சூழ்நிலையில் தனிமையில் அமர்ந்து வேறெதிலும் மனம் ஈடுபடாது உங்கள் உள் போராட்டங்களை கவனியுங்கள். உங்கள் உள்ளே உண்டான வடுவின் வலியை முழுமையாக மேலே கொண்டு வந்து உணர்ந்தால் அது உங்கள் இதயத்தை பிழியும். அது மரண வழியாகத்தான் இருக்கும். அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அப்போது நீங்கள் ஒரு குழந்தை போல கதறலாம், தரையில் புரண்டு அழலாம். அப்போது அந்த வலி உங்கள் உடல் முழுவதும் பரவி இருப்பதை உணர்வீர்கள். துன்பம் கவலை என்று ஏற்படும் போது அதை மறக்க அல்லது வெளியே தள்ள இதுவரை பழக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு மாறாக அதை எவ்வளவு அதிகப்படுத்த முடியுமோ அப்படி அதிகப்படுத்தி அதை நீங்களே ஜீரணம் செய்வது என்பது ஒரு புதுமையான மாறுபட்ட செயல். அது உங்கள் இயல்பாக மாற கொஞ்சம் நாட்கள் ஆகும். அப்படி அந்த சக்தியை முழுமையாக ஜீரணம் செய்துவிட்டால், அது உங்கள் உடலோடும் உள்ளத்தோடும் கலந்துவிட்டால் உங்களிடம் புதுமையான ஒரு கதவு திறக்கும். அதன் வழியாக நீங்கள் ஒரு புதிய பயணத்தை தொடங்குவீர்கள். நீங்கள் எப்போது அந்த வழியை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு விட்டீர்களோ, அதனுடன் கலந்து விட்டீர்களோ, அதன் பிறகு அது உங்களுக்கு ஒரு வழியாகவோ துன்பமாகவோ தெரியாது. ஒரு பெரிய ரசாயன மாறுதல் உங்களுக்குள் இப்போது நடந்திருக்கிறது. இப்போது உங்கள் வலி, துயரம், கவலை, இறுக்கம் அனைத்தும் மகிழ்ச்சி, ஆனந்தம், புத்துணர்ச்சி, பூரிப்பாக மாறியிருக்கும். இதை நீங்கள் அனுபவித்தால்தான் உணர முடியும். ஓஷோ பகவானின் தத்துவங்கள் முடிவுற்றது. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே.